இப்போ விஜயோட டைம் எப்படி சார் இருக்கு? விஜய் சாருடைய ஜாதகத்துல சனி சூரியன் புதன் 3 சேர்ந்து அந்த புதன் சேஷ்ட பலத்துல இருக்கு, வக்ரமா இருக்கு. அப்ப வக்ரமான புதன் சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரமா அரச பதவிகள், அரசு அதிகாரிகளுடைய பதவிகள் ஜெயலலிதா ஜாதகத்துல அது இருந்துச்சு. என்னன்னு புதன் அப்ப அவருடைய ஜாதக அடிப்படையில் சின்ன சின்ன ஏதோ ஒரு இடையூறுகளை சந்திக்க போறாரு. அப்ப இடையூறுகள் எப்படி வரலாம் அப்படின்னா இப்போ ட்ரிஷாக்கு வந்து எப்படி சார் இருக்கு டைம்? சரி, இப்போ இவங்க ஜாதத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறப்ப நான் சொன்னக்கூடிய லாஜிக்ல வக்ரம் இந்த சேஷ்ட படம் சொன்னோம் இல்லைங்களா, அவங்க ஜாதத்துல புதன் வக்ரம், குரு வக்ரம், சனி வக்ரம். அடுத்து வேலையிலையும் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க, ஒரு வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல். அப்ப இவங்களும் அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயகாந்தால வர முடியலையே. விஜயகாந்த் அவருக்கு நேரம் இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லாம போய். கமல் சாரால வர முடியலையே. கமல் சார் ஃப்ரேம்ல யாருமே கொண்டு வரவே இல்லை. வயசானதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்கு போற மாதிரி எல்லாம் போகக்கூடாது அரசியல் இல்லைங்களா. இப்போ அரசியல்ல யாரா வேணா இருக்கட்டும் சார், ஒரு பொசிஷனுக்கு வந்து தக்க வச்சுக்கணும்னா ஜாதகத்துல என்னென்ன ஒண்ணும் இல்லைங்க, சூரியன் பவரா இருக்கணும். ஆனா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. ஆக்சுவலா ராஜநாடிகா பார்த்திபன் சார் மக்கள் மத்தியில நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே ரீச் இருக்கு அவரோட வீடியோஸ் எல்லாம். ஸோ நிறைய விஷயங்கள் யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸோ எங்க கிட்ட ஒரு சில பேர் வந்து ட்ரிஷாவை பத்தின ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க சார் அதான் கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கமா நேரில் வணக்கம் சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜயோட டைம் எப்படி சார் இருக்கு? அதான் நம்ம போன தடவை வீடியோவில் பேசுகிறப்ப விஜய்க்கு வந்து நிறைய அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட் வந்து நான் படிக்கிறதில்ல கமெண்ட்டு, ஆனால் நிறைய பேர் படித்தவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க, நிறைய ஜோசியர்களே வந்து புதன் வந்து சூரியனோட சேர்ந்து வக்ரம் ஆகாது. எப்பயுமே கிரகங்கள் சூரியன்லேருந்து 5லேருந்து 7, 8, 9 இந்த ராசிகள், அதாவது சூரியன்லேருந்து 5வது ராசி 1, 2, 3, 4 5வது ராசிக்கு அடுத்து வரக்கூடிய கிரகங்கள் தான் வக்ரமாகும். அது 9வது ராசி வரைக்கும் வக்ரமாகும். 9வது ராசி கடந்து பக்கத்தில் வந்துட்டால் வக்ரம் ஆகாது கிரகங்கள் அப்படின்னு படிச்சிருக்கிறதா அவங்க எங்கேயோ படிச்சிருப்பாங்க பொழுது. அவங்க என்னன்னா அந்த குருட்டடி மனப்பாடம் மாதிரி படிச்சு வச்சுருப்பாங்க பொழுது. ஒரு குருட்டை சரியான குருட்டை படித்தவங்களுக்கு இந்த சந்தேகம் வராது. அப்போ நிறைய ஜோசிகாரங்க அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சார் ஜோதிட ஆசிரியர்களே சிலர் வந்து உனக்கு என்ன ஜோசியம் தெரியுமா தெரியாதா, சூரியனுக்கு கூடைய எப்படா புதன் வக்ரமாகும்னு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவங்க இன்னுமே கொஞ்சம் ஜோசிக்காரங்க டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சூரியனை விட்டு 3 கட்டங்கள் புதன் நகர்ந்து போக முடியாது, அதோடய சுத்தம். இல்லைன்னா கொஞ்சம் 3 கட்டம் நகர்ந்து போகலாம். சுக்கரனும் அதோடய சுத்தம் 3. ஆனால் சுக்கரனும் புதனும் சூரியனுடன் சேர்ந்து வக்ரமாகும், சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் வக்ரமாகும், சூரியனுக்கு 12 கட்டம் ஆக மொத்தம் அது 5, 9க்கு போகிறது வந்து அவுட்ரு கிரகம், அதாவது வந்து வெளிவெட்ட கிரகம். பூமி சுத்து இல்லைங்களா, பூமியோட ஆர்பிட்டுக்கு வெளியேறக்கூடிய கிரகங்கள் தான் 5, 7, 9 5, 6, 7, 9 போய் வக்ரமாகும். பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டுக்கு உள்ள சுத்தக்கூடிய உள்வட்ட கிரகங்கள் சூரியனுடைய தான் காட்சி அளிக்கும். ஆனால் அதுவுமே வந்து ஒரு 115 டிகிரி நெருங்கி வரும்போது வக்ரத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் கேன்சல் ஆகுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. 28 டிகிரி 49 டிகிரி ஒரு கால்குலேஷன் இருக்குது. இது வந்து என்னுடைய ராஜநாடி புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எங்கெல்லாம் ஊரெல்லாம் தேடி பாருங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புதன் இல்லைன்னா கிரகங்களுடைய வக்ரகதி கிரகங்கள் என்ன டிகிரிஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் புக்கில் தேடுங்க, கிடைக்காது. ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ராஜநாடி புக்கில் அது தெளிவாக எழுதியிருக்கிறேன். அப்போ எந்த ஜாதகத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலையும் சூரியனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ சந்திங்கிறது வந்து ஒரு ராசியில் ஆரம்பத்தில் 2 டிகிரி இறுதியில் 2 டிகிரி கிரகம் தான் சந்தி. அப்போ இது எல்லாமே வந்து அன்ஸ்டெபிள் நான் ஸ்டெபிள்னு சொல்கிறாங்க. ஒரு கிரகம் ஒரு ஸ்டெபிளாக இருந்துச்சுன்னா அது என்ன செய்யணும், ப்ராப்பராக ஒரு விஷயத்தை செய்யும். அந்த கிரகம் ஒரு வாரி குழப்பமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அந்த கிரகத்தினுடைய காரகத்தையும் குழப்பி கூட இருக்க வேண்டிய சேர்த்து நம்மளாம் இருக்கிறோம். நான் மெண்டலாக இருந்தேன்னா ரூம்ல ஒரு 2 எல்லாத்தையும் சேர்த்து மெண்டலாகி விட்டுருவோம் இல்லைங்களா. அதுமாதிரி அந்த கிரகம் என்ன செய்யும், உள்ள இருக்கக்கூடிய கிரகம் மெண்டல் மாதிரி இருக்கிறப்ப அது என்ன செய்யும், அது பேரே சேஷ்ட பலம்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல, சேஷ்ட பலம். அப்போ சட்பலத்துல சேஷ்ட பலம், அது பேரே சேஷ்டா. சேஷ்ட என்னது, சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கிரகம், அதுதான் வக்ரம். அப்போ வக்ர கிரகத்தை சேஷ்ட பலம்னு சொல்றாங்க. அப்போ அந்த கிரகம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குமா, அந்த கட்டத்துக்குள்ள யார் இருந்தாலும் அடிச்சு காலி பண்ணும். அப்போ விஜய் சாருடைய ஜாதகத்துல சனி சூரியன் புதன் 3 சேர்ந்து அந்த புதன் சேஷ்ட பலத்துல இருக்கு, வக்ரமா இருக்கு. அப்போ வக்ரமான புதன் ரொம்ப அந்த சனியையும் டேமேஜ் பண்ணி விட்டுரும், சூரியனையும் டேமேஜ் பண்ணும். அப்போ சனியை டேமேஜ் பண்ணுறது யாரெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, சனியோட சேர்ந்த கிரகம் வக்ரமாக ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலை பறி போயிடும். சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரமாக அரச பதவிகள், அரசு அதிகாரிகளினுடைய பதவிகள், அரச பணியில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பறி போயிடும். அப்போ இதுதான் செஞ்சுருக்கோம் அப்படின்றப்ப அவர் ஜாதத்தை பார்க்குறப்ப இது நிகழலாம். அப்போ ஜெயலலிதா ஜாதத்துல அது இருந்துச்சு. என்னன்னு புதன் வந்து ஆமா சேஷ்ட பலத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியனுக்கு எடுத்ததுனால அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு போனாங்க, அப்புறம் கேஸ் ஆச்சு, வெளியே வந்து ஓ பன்னீர்செல்வத்தை உட்கார வச்சாங்க,
அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க வந்து பவரா இருந்தாங்க அப்படின்றது அவங்களுடைய ஜாதத்துல வேற வேற கிரகங்கள் இருக்கு. இவர் பவரா இருக்கான்னு கண்டிப்பா பவர் தானே. அவங்களாச்சும் வேற வேற எம்எல்ஏயோட நேம்ல ஜெயிச்சாங்க. இவர் ஒரே பேர்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஜெயிச்சிருக்காருன்றப்ப பவர் தான், பவருக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் இது ஏதாவது ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்திட்டே இருக்கும் ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த புதன் வக்ரமாகி 12வது ராசியில சுக்கிரன் 0 டிகிரில இருக்கு, 1.5 டிகிரில இருக்கு. ஆமா, அப்ப இப்ப சேஷ்ட பலம் 12வது கட்டத்துக்கு போன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்படி போனா அங்க சுக்கிரன் இருக்கு. சுக்கிரன்றது மனைவி இல்லையா, இப்ப மனைவியும் கெடுக்குன்றது. அதனாலதான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பிரச்சனை. அது பர்சனலான விஷயத்துக்கு போக வேணான்றதுனால பேசுறது இல்லை. அப்ப லாஜிக் படி பாக்குறப்ப அந்த ஜாதகம் தப்பா ரைட்டான்னு நம்ம கன்சிடர் பண்றப்ப பாக்குறப்ப அதுல ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்ப ஓரளவுக்கு சரியா இருக்கலாம். நம்ம கூகுள்ல தான் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா நம்மளுக்கு சொந்தமா அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கலாம். நம்ம ஒருவேளை பார்த்தவங்க ஏதாச்சும் தேதி கொடுத்துருக்கலாம், அப்படி கொடுத்தா நம்ம பேசலாம். இப்போ வரைக்கும் நம்ம கூகுளில் பார்க்குறோம். கூகுளில் பார்க்குறப்ப இந்த ஜாதகம் அது 22/6/1974 சொல்கிறாங்க. இல்லை டைம் நம்ம ஜோசியத்து நம்ம ராஜநாடி முறைக்கு தேவை. நிறைய பேர் லக்னம் இல்லாமல் எப்படி பலன்னு சொல்கிற, கடக லக்னம் அவர் சிம்ம லக்னம் அந்த எந்த லக்னம் கடக லக்னம் என்ன லக்னமாக இருந்தாலும் நம்ம கவலை இல்லைன்னு சொல்கிறேன். நம்மளை பொறுத்தவரைக்கும் தேதி சரியாக இருந்தால் பலன் சரி. அப்போ அவருடைய ஜாதக அடிப்படையில் சின்ன சின்ன ஏதோ ஒரு இடையூறுகளை சந்திக்க போறாரு. அப்போ இடையூறுகள் எப்படி வரலாம் அப்படின்னா மொத்தம் அழிஞ்சும் போயிடலாம். அல்லனா இப்போ இந்த ஜெயலலிதா ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி பிடிச்சாங்க இல்லைங்களா, அது மாதிரி திருப்பி பிடிக்கலாம், விட்டு திருப்பி பிடிக்கலாம். கடைசியில் அவங்க ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாமல் உடல்நல கோளாறுகள்லாம் வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ அவருடைய மீதி ஆட்சி 4 வருஷம் மீதி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர் தான் ஆண்டார். அப்போ ஏதோ ஒரு தடைகள் இடையூறுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்போ இவருடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடையூறுகளோ தடைகளோ வரலாம். ஒருவேளை அவர் சரி பண்றாரு அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியலாம். ஜாதகத்துல இருக்கிறது எப்ப வேணாலும் நடக்கலாம் இல்லையா. இத்தனை நாள் வரைக்கும் நல்லா இருந்தாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்கன்றப்ப அப்போ இத்தனை நாள் எப்படி நல்லா இருந்தாங்கன்ற கேள்வி இல்லை. ஆனா பிரியர் அன்னைக்கு தானே பிரச்சனை தெரியும் என்னன்னு. அதுபோல இந்த பிரச்சனை சூரியனுடன் சேர்ந்த கிரகத்தினுடைய பிரச்சனை இனிமேல் தான் தெரிய போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நானும் காலத்தை உணர்ந்தவன்லாம் கிடையாது, கணிக்கக்கூடிய ஆளு தானே. இப்போ சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க சார், அதாவது வந்து எப்படி நீங்க அவரோட ஆட்சி தொடர்றது வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கும்னு நீங்க மேலோட்டமா சொல்லிருந்தீங்க. அது எப்படி நீங்க வந்து சொல்றீங்க ஒரு ஜோதிடரா, எப்படி வந்து உங்களால கணிக்க முடியுது? இல்ல அதுதான் சொல்றேன், லாஜிக் தான் சொல்லிட்டேன்ல. நான் ஒண்ணு எனக்கு மேல வந்து அசரீரித்தோடு சொல்லுது, எனக்கு பவர் இருக்கு, நான் மந்திரம் சொல்லித்தரேன். ஒரு ஜோசியர் சில ஜோசியர்கள் மந்திரம் சொல்லித்தரேன், என் மந்திரத்துக்கு 10% கமிஷன் கொடுங்கலாம் சொன்னாங்க. அப்படிலாம் நான் சொல்லல. ஜாதத்துல லாஜிக் இருக்கு. இதே லாஜிக் தான் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கும், உங்க எதிர்த்து வீட்டுக்காரர் இருக்கும். உங்க தெருவில் யாராச்சும் கவர்மெண்ட் வேலை பறி போயிருக்கும்ல, அவர் ஜாதத்தை வாங்கி பாருங்க, இந்த அமைப்பு இருக்கும். நான் உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் உதாரணம் கொடுக்குறேன். நான் லாஜிக்கும் சொல்லிட்டேன்ல, எனக்கு வந்து உள்ள இருந்து தோணுதுன்னு சொல்லல. ஒரு ஜாதத்துல இப்படி இருந்தால் இப்படி நடக்கும். அவர் நீங்க சொன்ன ஜாதகம் அப்படிங்கிறது அப்படி இருக்கு, அதனால அப்படி நடக்கும். இது சரியான ரூலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஊர்ல நிறைய பேர் வேலை பறி போனவங்க இருப்பாங்க. அவங்க ஜாதத்தை வாங்கி பாருங்க, சூரியனுடன் சேர்ந்த கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ சந்திலேயே இருக்கும். அப்படின்னு தான் வேலை போகும், இல்லைன்னா போகாது. ஏன் சார் இப்ப இவரால தொடர்ந்து 5 வருஷம் வந்து எந்த விதமான அப்படி சொல்ல முடியாதுங்க. நான் சொல்றதுங்க ஒரிஜினல் ஜாதகம் நமக்கு தெரியல. இந்த ஜாதத்தை வச்சு பாக்குறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த ராகுக்கு எது இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்ப அங்கதான் இருக்குது 8ஆம் இடத்தில் ராகு வருது அப்படின்னு. அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் நம்ம லக்னத்தை பார்க்க போறது இல்லையா. இப்ப 8ல தான் ராகு இருக்கு. இதெல்லாம் 8ல தானே இப்ப ராகு ஆல்ரெடி இருக்கு. 1.5 வருஷமா அங்கதானே இருக்குது. இவங்க சொல்றது வேற ஜோசிக்காரங்க சொல்றது நான் வரல. இப்ப வந்து ஒரு கோச்சார ராகு அந்த சூரியன் புதன் சனிக்கு 9ல இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையும் கொடுத்துருக்குது. ஆனா சனி இப்ப வக்கரமாகும், 8-9வது மாசத்துக்கு மேல வக்கரமாகும். அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கும். முடியாதுலாம் இல்ல. அதுக்கப்புறம் 5 மாசம் கழிச்சு இந்த வக்கர சனிங்க போயிட்டு ராகு கீழே இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி ராகு இறங்கும். இந்த வருஷம் எண்டுக்குள்ள ஒரு பிரச்சனை கொடுக்கும். அதை விட்டுட்டா இன்னும் ஒரு 1.25 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை கொடுக்கும். இப்போ ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து அஷ்டமத்து சனி வந்து வச்சு செஞ்சதா? அஷ்டமத்து சனி எல்லாம் கிடையாதுங்க, நான் ஜாதகத்தை வச்சு தான் சொல்றேன். இந்த அஷ்டமத்து சனி இப்ப அவரோட அனுபவத்துல அவர் பாருங்களேன், எந்த ஒரு வரலாறுலயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம். ஒரு சின்ன ஒரு பையன், அரசியலுக்கு வந்து விஜய் வந்து ஒரு சின்ன பையன் தான், அவர்கிட்ட போய் ஒரு தோத்துருக்காரு. சின்ன பையன் பெரிய பையன்றதுலாம் இங்க கிடையாதுங்க, சரிங்களா. நான் சொல்றது அவங்களுடைய ஜாதகம். நான் ஆரம்பத்துல விஜய் ஜாதகத்தை கன்சிடர் பண்ணாம ஓரமா வச்சுட்டு எடப்பாடியா பழனிசாமியா இவர் நம்ம ஸ்டாலின் கேட்குறப்ப 2 ஜாதத்துல ஸ்டாலின் ஜாதகம் இப்போ வீக்கா இருக்கு, நேரம் சுத்தமா சரியில்லைன்னு சொன்னேன். நிறைய ஜோசிக்காரங்க ஸ்டாலின் தான் முதல்ல வரன்னு சொன்னாங்க. நான் போட்டிக்காக சொல்ல, நான் சொன்ன வார்த்தை 2 ஜாதகத்தில். நான் என்னோட வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தெளிவாக சொல்லிப்பேன். எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா அப்படின்னு பாக்குறப்ப இப்ப செப்டம்பர் வரை எடப்பாடி பழனிசாமி ஜாதகம் உயர்வுல இருக்குன்னு சொன்னேன். கண்டிப்பா உயர்வுல தான் இருக்குது. இப்ப எடப்பாடி அந்த ஆட்சியெல்லாம் இது பண்ண போறாங்க, ஏடிஎம்லாம் உடைய போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார். அவர் கட்சியில அவர் பொதுச் செயலாளர் இல்லைங்களா. அந்த பொதுச் செயலாளர் உடைக்கணும், 10 எம்எல்ஏ எல்லாம் சேர்த்து உடைக்க முடியாது, நேராக பொதுக்குழுக்கு தான் போகணும். ஆனால் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு இவங்களுக்கு இந்த இது ஆரம்பிக்க முடியாதுன்றப்ப அது கொஞ்சம் குழப்பமா இருக்குது. இருந்தாலும் இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொசிஷன்ல இருக்காரு. ஸ்டாலின் வந்து அவருடைய தொகுதியிலேயே தோத்துடுறாரு. அப்ப ஜாதக ரீதியாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம விஜய் ஜாதகத்தை உள்ள கொண்டு வரல. காரணம் என்னன்னா நம்மளுடைய மண்டை எப்படி இருக்கும், நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா நம்மளும் மனிதர் தானே, நம்ம கடவுளா.
யார் முன்னாலும் பெரிய ஆளா இருக்கிறாங்களோ அவங்களை கூப்பிடுங்க, அவங்க 2 பேருக்கு பார்ப்போன்ற ஐடியால தான் பார்த்தோமே தவிர விஜய் நம்ம கூட்டத்துக்குள்ள கொண்டு வரல. உள்ள கொண்டு வந்திருந்தா அவரே நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேசியிருப்போம். இப்போ வந்துட்டாரு, பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர அப்ப இவருடைய ஆட்சி நீடிப்பதுல நான் நிறைய 3 மாசத்துல போயிருமா 4 மாசத்துல போய் நான் சொல்லல. சரிங்களா? ஆட்சி நீடிப்பதுல ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இப்ப இவர் குரு பயிற்சி வரும்ல, அப்ப குரு பயிற்சியில இவருக்கு எப்படி இருக்கும்? குரு பயிற்சிலாம் ஒன்றும் பயிற்சிலாம் விட்டுருங்க, ராகு தான் மெயினா சொல்லும். அப்ப இந்த 8வது 9வது மாசத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அதை விட்டா இன்னும் ஒரு 1.25 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பிரச்சனை வரும். வரதா இருந்தா 8வது மாசம் 9வது மாசத்துக்குள்ளே வந்துடும். 9வது மாசம் இந்த வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் ஒரு 3வது மாசம் வரைக்கும் ஒரு பிரச்சனை வரலாம். இப்ப இருந்த அதை விட்டுட்டா இன்னொரு 1.25 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும். அந்த ஏன் சார் ஏதோ ஒரு ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் உங்க மாதிரி தான் சொல்லிருப்பாரு, 1960s வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் இந்த இயர் சூப்பர்லேட்டிவ் பண்றது. இந்த ஹெர்குலஸ் படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஹீரோயிசம் பண்ணி பேசி படமா எடுக்கிறோம் நம்ம. ஒருத்தர் ஜெயிச்சோடனே அவரை பத்தி பேசுறது இல்லைன்னா, நான் இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஆஸ்தான குருவா இருக்கிறேன், யார் ஜெயிப்பான்னு சொல்லுவேன், அப்படிதான் சொல்லிக்கிறாரு ஒரு ஜோசிக்காரர். உடனே அவரை வந்து நீங்க அவர் சொன்னதா நடந்துச்சுன்னா எடுத்துக்க தேவையில்லை. அவர் வேற யாரை ஜெயிப்பாருன்னு சொல்லுவாரு. அவர் யாரை சொல்ல முடியும்? இல்ல யாரும் இல்லையே இல்லைங்க. அவர் உண்மையிலேயே ஜோசியம் பார்க்க தெரிஞ்சாலும் பார்க்க தெரியாட்டினாலும் எந்த கட்சியில இருக்குமோ அந்த தலைவர் ஜெயிப்பாருன்னு சொல்லிக்கிறாரு இல்லையா? அவர் வேற கட்சியில. ஆனா அவர் இன்னொன்னு சொல்லிருக்காரு, உதயநிதி வந்து துணை முதல்வரா நீடிக்க முடியாது, எம்எல்ஏவா தான் இருப்பாருன்னு சொல்லிருக்காரு. வந்துட்டாருல இல்லைங்க. அவர் நான் திருப்பி அதுலயே அவர் பஞ்சு அப்ப துணை முதல்வரை நீடிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்னா, இங்க முதல்வர் போக மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆக மொத்தத்தில் அவர் கட்சி தான் ஜெயிக்கும்ன்றதை திருப்பி சொல்லிக்கிறாரு இல்லையா? அதுல என்ன ஆச்சரியம்? நான் என் கட்சி ஜெயிக்குன்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம்? அப்ப ஏதோ நடந்து போச்சு, படக்கம் நடந்து போச்சுன்ற மாதிரி நடந்து போச்சு. இதுல வந்து என்னன்னா, மக்கள் நினைச்சது நடந்திருக்குது. மக்கள் நினைச்சதுன்றத கூட சொல்ல முடியாது. மக்கள் நினைச்சதுல 3ல் 1 பக்கம் மக்கள் நினைச்சதுதான் அவர் நடந்திருக்குது. மக்கள் பெருவாரியாக நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லலாம். மக்கள் நல்லது நடந்த ஆட்சி நல்ல ஆட்சியா நடக்கட்டுமே. ஆனால் ஒருவேளை இவர் நல்லாட்சி செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை ரொம்ப சூப்பரான ஒரு பொற்கால ஆட்சியே செஞ்சாலும் அந்த பொற்கால ஆட்சிக்கும் இடையூறுகள் வரும் அவர் ஜாதகப்படி. அவ்வளவுதான் நான் சொல்றோம். அவர் நல்லாட்சி செய்தாலும் தீயாட்சி செய்தாலும் ஏதோ ஒரு அவர் கட்ட ஆட்சி செஞ்சு தோத்து போயிடுவார் நாங்கள் சொல்லலாங்க. அவர் நான் வந்து நெகட்டிவான நான் சொல்லலை. ஒருவேளை அவர் வந்து எம்ஜிஆரை விட பெரிய பொற்கால ஆட்சி நடத்தக்கூடிய நபராக இருந்தாலும் அவருடைய ஜாதகம் அதை நிரந்தரமாக செய்வதில் தடை இருக்கிறதுன்னு சொல்லுது. இப்போ வாக்குல வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வாயில வச்சே பிரச்சனைகள் வந்துருவாங்க. ஸோ அந்த வகையில் இவருக்கு எப்படி சார் இருக்கு? அப்பெல்லாம் யாருக்குமே வராதுங்க. அது நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம பேசுறது தப்பா, அவர் பேசுறது என்ன தப்புமே ஆகாது. எந்த ஒரு அரசியல்வாதியும் தப்பா பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் பேச மாட்டாங்க, அமைதியா போயிடுவாங்க. ஆனால் பேசுறதுக்கு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செயலாளரை வச்சு யோசிச்சு அதுக்கு ஒரு பதில் கொடுத்துக்குவாங்க. அது பிரச்சனை இல்லை. இது என்னன்னா சம்திங் ஏதோ ஒரு அவங்களுடைய நடவடிக்கையிலையோ எதிர்கட்சியினுடைய நடவடிக்கையிலையோ ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடுகள்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாகி அதை ஹேண்டில் பண்ண முடியாம மாட்டி ஏதோ ஒன்று சிக்கல் ஆகலாம். அது நடக்கிறப்ப தான் தெரியும் நம்மளுக்கு என்னன்னு. ஆனா இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் இவர் தானே சார் இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து இவர் தானே சார் சக்சஸ்ஃபுல்லா. ஸ்டாலின் நடிக்கலையா? ஸ்டாலின் தான் சினிமா இண்டஸ்ட்ரி. இவரு என்ன சார் ஒரு படமோ 2 படமோ தான் இல்லைங்க. ஸ்டாலின் இது அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அதான் இங்க சிஎம். நான் சொல்றதுங்க, இப்ப நம்ம படத்துல நடிக்காத சிஎம் இங்க யார் இருக்கா? இத்தனை வருஷத்துக்கு எல்லாம் படத்துல நடிச்சால்தான் வந்துக்கிறாங்க இல்லைங்களா? சினித்துறையில சினிமா துறையில தான் வந்துக்கிறாங்க இல்லைங்களா? கலைஞர் சினிமா துறையில தான் ஃபர்ஸ்ட் ஃபேமஸ். விஜயகாந்தால வர முடியலையே. விஜயகாந்த் அவருக்கு நேரம் இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. கமல் சாரால வர முடியலையே. கமல் சார் ஃப்ரேம்குள்ள யாருமே கொண்டு வரவே இல்லை. அவர் என்னன்னா விஜயகாந்த் கமல்லாம் அவங்களாம் இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல வேற காவல் பணியில ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்லைன்னா வயசானதுக்கு அப்புறமா என்ன செய்வாங்க? என்ன வேலைக்கு போவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது, செக்யூரிட்டி வேலைக்கு போவாங்க இல்லைங்களா? வயசானதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்கு போற மாதிரி எல்லாம் போகக்கூடாது அரசியல் இல்லைங்களா? போர் அடிக்குது, உட்காந்தே இருக்கிற வேண்டியது இருக்குது, வீட்டுல திட்டுறாங்கன்றதுக்காக இந்த வயசானவங்க செக்யூரிட்டி வேலைக்கு போற மாதிரி போனோம்னா அது நடக்காது. அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? மக்களுக்கு ஒரு இவன் தலைவனா வரணுன்ற ஒரு ஆசை இருக்கு. இப்ப விஜய்ன்றவர் அவர் ஹீரோல அவருக்கு 51 வயசு ஆயிடுச்சு. அவர் இளைஞர் கிடையாது. 45 தாண்டால இளைஞர் இல்ல, 51 வயசு. 51 வயசுங்கிறது ஒருத்தன் சம்பாதிக்கக்கூடிய ஏஜ். ஒரு 35 55ங்கிறது ஒருத்தன் செட்டில் ஆகக்கூடிய இல்லாட்ட சம்பாரிச்சு பீக்ல இருக்கக்கூடிய ஏஜ். அந்த ஏஜ்ல வந்திருக்காரு. உண்மையிலேயே அந்த ஃபீல்டுக்குள்ளே அவர் மாசத்துல தானே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் ஃபீல்டுக்குள்ளேயும் பாலிடிக்ஸா பண்ணல. ஒரு ஃபீல்டுக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தார். ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தார் இவரு. மீடியாக்குள்ள அவர் தான் டாப்ல இருந்தார். அந்த டாப்ல இருக்கிறத விட்டுட்டு வரதான் இவருக்கு இங்க ஃபேமஸே தவிர விஜயகாந்தோ கமலோ இந்த இடத்துல வரல. அவங்க விஜயகாந்த் கூட கொஞ்சம் முன்னால வந்தார். இப்ப கமல் மேக்சிமம் அவர் அவ்வளவுதான். அப்ப கடைசியா இவர் எலெக்ஷன்ல நின்னதுக்காக ஒரு படம் கொடுத்தாங்கன்ற மாதிரி இந்த விக்ரமன் ஏதோ ஒரு படம் எடுத்தார், அவ்வளவுதான். அப்ப அவரை குறை சொல்லல, நம்ம இங்க யதார்த்தத்தை பேசுறோம். இப்ப மக்கள் எதை பாக்குறாங்க அப்படின்னா அவர் முடிச்சுட்டாரு, இவர் இப்பதான் என்ட்ரா வர்றாரு, இவருக்கு நம்ம மாசா கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு.
சரிங்களா? மக்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் வரணும்னு தேவைப்படுச்சு. மாற்று குத்துறதுக்கு எவனும் கிடைக்கல. இப்போ நீங்கள் அவர் வேற யாராச்சும் இருக்காங்கன்னா யாரும் இல்லை. சீமான் நானுன்ற வந்தாலும் சீமான மக்கள் சரியாக ஏற்றுக்கல. ஏன்னா சீமான் பேசக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து மக்களுக்கு பிடிக்காத பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா உண்மையான பாலிடிக்ஸாக இருக்கலாம், கொள்கை லட்சியங்களோடு இருக்கலாம், புரட்சி கருத்துக்கள் இருக்கலாம். இது வந்து பல வருட வரலாறுகளை எடுத்துக்கிட்டு அந்த வரலாறுகள் எப்படி போச்சுன்ற அனுமானத்தில் இந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு புரட்சியான அரசியலாக இருக்கலாம். ஆனால் அந்த அரசியலோ புரட்சியோ மக்களுக்கு தேவைப்படாமல் கூட இருக்கலாம். அப்போ மக்கள் யதார்த்தமாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு டெய்லி சம்பளம் கொடுக்குறதுக்கு எப்படி, பஸ்ஸு போனால் எப்படி, நான் வந்து என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டே இருக்கணும். இப்போ சீமான் வந்துட்டு எல்லாத்தையும் மாடு மேய்க்க போங்க, எல்லாத்தையுமே வந்து விவசாயமாக மாத்துறேன்ற உலகத்தை மாற்றுறதுக்கு எவனுக்கு தேவைப்படலை. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் வாழ்க்கை அப்படியே ஜாலியாக போகணும். நான் சொல்கிறது சரிதான் இல்லைங்களா? நான் வேலைக்கு போகிறது நான் வேலைக்கு போகணும். என்னுடைய வேலை பார்க்கக்கூடியதில் எனக்கு ஏதாச்சும் மானியம் கிடைக்கணும், போயிட்டு வர்றதுக்கு ஏதாச்சும் வசதி கிடைக்கணும், என்னுடைய வாழ்க்கை சேஃபாக இருக்கணும். இதைத்தான் ஒரு ஆட்சி அதிகாரி கொடுக்கணும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு மாற்று தர்றப்ப யாரும் கிடைக்கல. திடீர்னு விஜய் வந்தார், அவர் மேலே போட்டாங்க. ஒருவேளை விஜய்க்கு ஈக்குவலாக இப்போ ரஜினி வந்தாங்களும் போட்டிருப்பாங்க. ரஜினி ரிட்டையர்டுன்றது இருந்தாலும் ரஜினி ஃபர்ஸ்டே வந்திருக்கணும். அதனால ரஜினி என்ன பண்ணிட்டாரு, நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கோன்னு சொல்லி ஒதுங்கிட்டார். அப்போ விஜய் வந்து சரியான டயத்தில் உள்ள வந்திருக்கிறாரு, ஜெயிச்சிட்டார். அவ்வளவுதான். ஆனால் என்ன பிரச்சனைனா அவருடைய ஜாதகத்துல கொஞ்சம் பிரச்சனை. இப்போ ட்ரிஷாக்கு வந்து எப்படி சார் இருக்கு டைம்? திரிஷா ஜாதகம் தெரியாது, வேணா எடுத்து கொடுங்க, நான் பாக்குறேன். கூகுள்ல தேடுங்க. 4th May 1983. டைம் வந்து 12 போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. மகர ராசின்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே. 4/5/1983 12 மணி. இதுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன்டா உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, காசே கொடுக்காம எவங்க ஜாத்தியா உட்காந்து நீங்க பேசிருக்கீங்களான்னு கேட்டாரு. இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி, ஏதாச்சும் ஒன்று பேசி தான் நம்ம பேச முடியும் இல்லைங்களா? நம்ம என்ன காசு அப்போ அவங்களாம் ஃபோன் போட்டு நான் ஜாதகம் பார்த்துருக்கேன், காசு விடு நான் கேட்குறேன். ஓகே. அப்போ 4/5/1983 12 மணி போட்டால் புதன்கிழமை பிறந்திருக்காங்க. 43 வயசு 10 நாள் ஆச்சு. சரிங்களா? இப்பதான் பிறந்த நாள் வந்திருக்கு. அப்படியா? ஓகே. திருவோண நட்சத்திரம், மகர ராசி. லக்னத்தை நான் நம்புறது இல்லை, இருந்தாலும் லக்னம் இவங்களுக்கு கடக லக்னம். ஓகேங்களா? சரி, இப்ப இவங்க ஜாதத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறப்ப நான் சொன்னக்கூடிய லாஜிக்ல வக்ரம், இந்த சேஷ்டப்படம்னு சொன்னோம் இல்லைங்களா? அவங்க ஜாதத்துல புதன் வக்ரம், குரு வக்ரம், சனி வக்ரம். அப்ப குரு வக்ரம் சனியை போய் தொடுது. குரு வக்ரம், சனி வந்து துலா ராசியில இருக்குது, குரு வந்து விருச்சக ராசியில இருக்குது. அப்ப குரு வக்ரமானது சனியை தொடும், சனி வந்து குருவை கெடுக்கும். அப்படின்னா பர்சனலா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுவாங்க பர்சனல் லைஃப்ல. ஓகேங்களா? அடுத்து வேலையிலையும் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க, ஒரு வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல். அப்ப இவங்களும் அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தன்னுடைய வேலையை விட்டுட்டு. ஏன்னா மேல சூரியன் உச்சமா இருக்கு, சூரியன் வந்து மேசராசியில உச்சமா இருக்கு, அதோட சேர்த்து ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேர்ந்திருக்கு. சந்தியில இருக்கக்கூடிய கிரகங்கள் புதன் சுக்கிரன் சந்தியில இருக்கு. புதன் வந்து 1 டிகிரியில இருக்கு, புதன் வக்ரமா இருக்கு. அப்ப எதுலன்னா ரிஷபத்துல இருக்குது. அப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய வக்ரமான கிரகம் பின்னால வரும், மேசத்துக்கு வரும். ஆல்ரெடி 1 டிகிரியில இருக்கு. அப்ப விஜய்க்கு எப்படி நம்ம அன்ஸ்டபிளா புதன் இருக்குன்னு சொன்னோமோ அதே கணக்குல சேம்ல என்னன்னா விஜய்க்கு சூரியனோட சேர்ந்து இருந்துச்சு, இவங்களுக்கு சூரியனுக்கு அடுத்த ராசியில இருக்கு. எப்படி இருந்தாலும் வந்து பின்னால வந்து சூரியனுக்கு எடுக்கும் போது செவ்வாய்க்கு எடுக்கும் போது, அப்ப செவ்வாய்ங்கிறது கணவன். சரிங்களா? இந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளவு சரியா இல்ல. ஒருவேளை இனிமேல் நடந்தாலும் அது சரியா நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறோம். இது வந்து பர்சனலான விஷயங்களை பேசக்கூடாதுன்னு அதை கொஞ்சம் அவர் கம்மியா மேலோட்டமா பார்த்துட்டு விட்டுறேன். அப்ப இது வந்து திருமண வாழ்க்கையில கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுக்கும். அப்ப திருமணம் ஆகல. ஆனால் இந்த புதன் வக்ரமாகி சூரியனை கெடுக்குது, சந்தில இருக்கக்கூடிய புதன் சூரியனை திரும்பவும் கெடுக்குது, செவ்வாய் கெடுக்குது. பர்சனல் லைஃப் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா இவங்களை அரசியலுக்கு வந்தாங்கன்னா பொது வாழ்க்கையை பத்தி பேசலாம். அப்படி பொது வாழ்க்கையை பத்தி பேசுறப்ப கண்டிப்பாக இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் லைஃப் ஆனா அதுலயும் அவருக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு குழப்பமாவே இருக்கும். ஒருவேளை இவங்க லாங் லிவ் இருந்தாலும் அரசியலே இருந்தாலும் அது ஒரு அன்ஸ்டபிளா தான் இருக்கும். ஆனா அரசியலுக்கு வருவாங்களான்னா மேசத்துல சூரியன் இருப்பதும் விளிம்பு மற்றும் வக்ரமாக போகக்கூடிய புதன் பவர் கொடுக்கறதும் கண்டிப்பாக இவங்களுக்கு அரசியல நல்ல புஷ் கொடுக்கும், நல்ல ஒரு இது கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கும் அந்த குழப்பங்கள் வரலாம். இதே மாதிரி ஜாதகம் தான் ஜெயலலிதா ஜாதகம். ஆனா அப்ப இதே மாதிரி ஜாதகம் ஜெயலலிதா ஜாதகம் உடனே ஜெயலலிதா ஒன்றும் நினைக்காதீங்க. ஜெயலலிதா ஜாதகம் நிறைய ஜாதகங்கள் இருக்கு. அவங்கவுங்க பிறந்த அவங்களுடைய சமூகம் அவங்களுடைய பிறந்த அவங்களுடைய ஜெனட்டிக் எல்லாம் வச்சுதான் சொல்லணும். இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. நான் சொல்றது ஒருத்தருடைய வெற்றி எப்படி பார்க்கணும், அவங்களுடைய லைஃப் எப்படி மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னு பார்க்குறேன். இவங்க இப்பயே நல்லா பாப்புலராக தான் இருக்கிறாங்க. இவங்களும் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சவங்க தானே. அப்ப இவங்களோட வெற்றி நல்லா தான் இருக்குது. அப்ப இவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கிற ஒருவேளை அரசியலுக்கு வந்தா நல்ல பாப்புலராகவும் பிரபலியமாகவும் ஆக முடியும். ஆனால் இங்க என்ன பிரச்சனைனா அந்த அவங்களுடைய அந்த அந்த தன்மையை தக்க வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கணும். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அடுத்து இவங்களுடைய ஜாதத்துல குருவுக்கு 3ல சந்திரன் இருக்குது. இது வந்து சில அவமானங்களை கொடுக்கும். இது எப்போ கொடுக்கணும், அடுத்த வருஷம் கொடுக்கும்.
இன்னுமா சார்? ஆமா, அடுத்த வருஷம் சில அவமானங்களை கொடுக்கும் இவங்களுக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய பதவி, பெரிய பண விஷயங்கள் இதெல்லாம் நடக்கலாம். இப்போ புதன் சுக்கிரன் இவங்களுக்கு வக்ரமாவும் இருக்கு. அங்க சுக்கிரன் வக்ரமான சுக்கிரன் அதுவும் 0ல இருக்கு. அதாவது வந்துங்க, இப்போ நான் வந்து இந்த பின்னால வீட்டுல போய் கெடுக்க போறேன். ஏன்னா நான் பின்னால வீட்டு காம்பவுண்ட்ல உட்காந்துருக்கிறேன். நான் நினைச்சா பின்னால வீட்டு அடிக்கலாம், பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ல உட்காந்து நான் பக்கத்து வீட்டு காலி ஒன்று வேண்ட ஸ்டேஜ்ல இருக்கிறேன். ஆனா என்ன வந்து ஒரு இடத்துக்கு மாத்தி விட்டுருக்காங்க. இப்போ நான் என்ன செய்வேன், இறங்கி அந்த வீட்டுக்கு போயிடுவேனா, அங்கிருந்து ஒருத்தருக்கு வேலைக்கு வருவாரா மாற்று, அந்த சுக்கிரன் 0ல இருக்கு. அவரும் காம்பவுண்ட்லயே உட்கார ஆளா வராரு. அப்ப என்னன்னா திருப்பி சூரியனை தான் அடிக்குது, செவ்வாய் தான் அடிக்குது. அப்ப புதன் சுக்கிரன் மறுபடியும் வந்து சூரியன் சுக்கிரன் அடிக்குது, செவ்வாய் அடிக்கிறப்ப இவங்களுக்கு உடல் நலம், அதுக்கப்புறமா வந்து பதவி, இது மாதிரி விஷயங்கள்ல இவங்க எங்கெங்க போய் உட்காந்தா அங்க பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்ப நிரந்தரமா இருக்க முடியாது. ஆனா இந்த இடத்த விடவும் முடியாது அவங்களால. கண்டிப்பாக ரொம்ப ட்விஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பாக இவங்க பவர்ஃபுல் இடத்துக்கு வருவாங்க. ஆனா அந்த பவர்ஃபுல்ல தக்க வைக்கிறது டெய்லி போராட்டம் இருக்கும். அப்ப போராட்டம் நிறைஞ்ச அரசியல் வாழ்க்கையா இருக்கும். இருக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை இப்படி வச்சுக்கோமே, இவங்க அரசியலுக்கு வராம இருந்தா ஏதாச்சும் ஒரு பெரிய பிசினஸ்ல போய் செட்டில் ஆயிடுவாங்க. நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய செட்டில் ஆவாங்க. ஏன்னா இது அரசியல் மட்டும் தான் கெடுக்குமே தவிர பிசினஸை கெடுக்காது. இது வந்து அரசியல்ங்கிறது வந்து ஒரு பணி மாதிரி, பிசினஸ்ங்கிறது அவங்களுடைய பர்சனல் லைஃப். இவங்க அரசியல் பொது பணிக்குள்ள போக முடியாது. ஏன்னா சூரியனே குருவும் சனியும் இதா இருக்கு. இப்போ வந்து கெடுக்கும். ஒருவேளை பிசினஸ்ல போனா பெரிய அளவுல செட்டில் ஆயிடுவாங்க. ஒருவேளை இவங்க பிசினஸுக்கு அரசியலுக்குள்ளே வராட்டினா கண்டிப்பா பெரிய இதை விட மாசா மாறிடுவாங்க. அரசியலுக்குள்ள வந்தா அப்பயும் மாசாயிருவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நிலையற்ற தன்மையோட வாழ்வாங்க. ஏன் சார், இப்போ அரசியல்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹிட் இருக்கும், ஆனா வந்து அதுல ஸ்டேபிளா இருக்காதுன்றீங்க. அப்ப எப்படி அது எனக்கு உண்மை புரியல, ட்விஸ்டா இருக்கே சார். ட்விஸ்டா தான் இருக்கும். இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க ஆட்சி இருந்தாங்களே, ஆட்சியில இல்லைங்க, நான் சொல்றது அந்த ஆட்சியில இருக்கிறது நிறைய விமர்சனங்கள், அவமானங்கள். அவங்க வெளியே போயிட்டு நிறைய பேர் சப்போர்ட்டோட பவர்ஃபுல்லா இருந்தாங்களே தவிர அந்த ஆட்சி தக்க எத்தனை தடவை பன்னீர்செல்வத்தை மாத்தி விட்டாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு 90 நாள் முதல்வர் ஆனாரு இல்லைங்களா? அவர் ஒரு இதுல எலெக்ஷன்ல தோத்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதுல போய் அந்த ஜெயிச்சதை கேன்சல் பண்ணிட்டு இவங்க செஞ்ச ஊழலுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்களோட ஆட்சியை பறிக்க போறோம்னு சொல்லிட்டு வரும்போதே அந்த கொடியெல்லாம் கழட்டிட்டு தான் வர சொன்னாங்க. கோர்ட்டுக்கு வரும்போதே அப்படியே இதுக்கு போயிடுவாங்க, சிறைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி வர சொன்னாங்க. உடனே பன்னீர்செல்வத்தை உட்கார வச்சுட்டு போனாங்க. நிறைய குழப்பம் நடந்துச்சு இல்லையா? அப்ப குழப்பங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க மாசு இல்லைன்னா இப்பயே மாசு தானே அவங்க. நான் சொல்றது இப்பயே திரிசாவும் மாசு தான். திரிசா என்ன நம்மள மாதிரியா? இல்லைங்களா? அவங்க ஒரு மாசு தான். இப்பயே அந்த மாசை இன்னும் பெருசா வளர்த்துக்குவாங்க. ஆனா அதுல வந்து நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க. இப்போ அரசியல்ல யாரா வேணா இருக்கட்டும் சார், ஒரு பொசிஷனுக்கு வந்து தக்க வச்சுக்கணும்னா ஜாதகத்துல என்ன ஒண்ணும் இல்லைங்க, சூரியன் பவரா இருக்கணும். ஆனா சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் பவரா இருக்க கூடாது. மேட்டர் அதுதான். சூரியன் பவரா இருக்கணும். இப்ப என்னன்னா இவங்களுக்கு இப்ப விஜய் ஜாதத்துல சூரியன் பவரே கிடையாது. ஆனா சூரியனோட சேர்ந்த சனி பவர், சூரியனோட சேர்ந்த புதன் பவர். அப்ப டைரக்டா பவர்லாம் இன்டைரக்ட் பவர் வந்து அவர் உள்ள வந்துட்டாரு. ஆனா அது தாங்க வைக்க முடியாது. ஆனா இந்த அம்மாவுக்கு வந்து டைரக்டாவே சூரியன் உச்சமாயிருக்கு. அது இன்னும் பிரச்சனை தான், நல்ல பவர் தான். ஆனா கூட அந்த புதன் வந்து மாறி கெடுக்குது இல்லைங்களா? இது மாதிரி மாறி கெடுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கிரகம் இல்லாம இருக்கணும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா திருச்சியில இவங்க தான் வந்துட்டு போட்டியிட போறதா இருந்தது தெரியலைங்க. ஆனா அது வந்து பாலிடிக்ஸ், இவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றது என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஓகேங்களா? ஏன் அது ஏன் நிக்க கூடாதான் அவங்க? நான் சொல்றது நிக்க கூடாதான் அவங்க ஏங்க நம்ம ஊர்ல பிறந்தவங்க யார் வேணாலும் நிக்கலாம்ல. இப்போ நிற்கிறதுல அவங்களுக்கு யாருக்கு என்ன தடை? இப்போ வேற எந்த கட்சியிலையுமே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா கூட இருக்கிறவங்க யாரையும் நிப்பாட்டலையா? எல்லா கட்சியிலும் சித்தப்பையும் பெரியப்பையும் மாமே மச்சம் பிள்ளையெல்லாம் நிப்பாட்டுறாங்கல்ல. ஏன் ஃப்ரெண்டுனா நிப்பாட்டானு? அவங்க 2 ஃப்ரெண்டு யாருக்கு என்ன பிரச்சனை? கரெக்ட். ஏன் சார், இப்போ நீங்க வந்து எப்படி மேரேஜுக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்குன்னு இந்த மாதிரி சொல்றீங்க, அது மாதிரி ஒரு அரசியல்ல சாதிக்கணும்னா ஒரு ஆணுக்கு எது பவரா இருக்கணும், பெண்ணுக்கு? 2 பேத்துக்குமே சூரியன் தான் பவரா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப எனக்கும் சூரியன் பவர் தான். நான் அரசியலுக்குள்ள வந்தாலும் எனக்கு இயல்பாகவே நான் வெற்றி பெறக்கூடிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கணும். என்னுடைய ஜெனட்டிக்ல எங்கேயாச்சும் அரசியல் டச் இருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய ஜெனட்டிக்கா அவங்களுடைய முன்னோர்கள் ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான ஃபேக்டர்ல இருந்திருக்கணும். அப்படின்னா இருந்தா வருவாங்க. இப்போ இவங்களுக்கு முன்னோர்கள் இருந்திருக்கலாம், வந்திருக்கிறாங்க. சிம்பிள். இல்லைன்னா எப்படியோ ஒருத்தரை கொண்டு வந்து எவ்வளவு உயரத்துல உட்கார வைக்காது இல்லையா? இப்போ எத்தனை கோடி பெண்கள் இருக்காங்க. இத்தனை கோடி பெண்களையும் ஏன் திரிசா மட்டும் பேசுறாங்க ஊர்ல இருக்கவங்க? அப்ப விஜயோட ஃப்ரெண்டு இல்லைங்க, விஜயோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு முன்னால திரிசாவை பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இது ஒருவேளை இது அவங்க என்ன படம் நடிக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். இப்போ திரிசாவுடைய படங்கள்ல சில இடங்கள்ல அவங்க அரசியல்வாதியா வர மாதிரி எல்லாம் படங்கள்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப அவங்க அதை ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்கன்ற மாதிரி எடுக்கிறப்ப ஒருவேளை வந்தா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அவங்க ஒருவேளை நீங்க இப்ப எலெக்ஷனுக்கு நீங்க திருச்சியில வந்தா வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க வெயிட் பண்ணி அடுத்த தடவை கூட அவங்க மாஸ் ஆகலாம். இல்லைன்னா எம்பி ஆகலாம் இல்லையா? நீங்க எம்பி ஆகிறது இன்னும் ஈஸி. எலெக்ஷன்ல நிப்பாட தேவையில்லை இல்லையா? இப்ப எப்படி இளையராஜா எம்பி ஆனாரு, எப்படி கமல் எம்பி ஆனாரு? கமலை யார் ஓட்டு போட்டது?
ஒரு கட்சி நினைச்சா ஒரு 3 எம்எல்ஏக்கு ஒரு எம்பின்னு அனுப்பலாம். அப்போ திரிஷாவை எம்பி அனுப்பிச்சு அங்கே மாநிலங்களவையில் அந்த அவையில் டாப் லீடர் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? சென்ட்ரல் ரூலிங் வந்து என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்கே நான் ஸ்டேட் பார்த்துக்கிறேன், நீ சென்ட்ரலில் போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? இன்னும் பவர். அவ்வளோதான். அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுவும் மாற்றணும் அவசியம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கூட அந்த அரசவையில் ஒரு ஜோதிடரை போய் போட்டாங்கன்னு சொல்லி அதை மாற்றினாங்க. அது மாற்றணும்னு அவசியமும் இல்லை. எதுக்கு ஒரு அவசரப்பட்டு மாற்றினாருன்னு தெரியல. ஏன் ஜோசியர்கள் எதுவும் வேலைக்கு போகக்கூடாதான்னு இல்லைங்களா? அவர் ஜோசியம் பார்க்க போல, அவர் வந்து அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவர் அட்மினாக இருந்தவரை கொண்டு போய் அரசியல் போட்டிருக்காங்க. அப்போ வேற வேலை பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் அசிங்கமாக பேசுகிற மாதிரி, அப்போ வேற வேலை பார்க்குறவங்க நீங்கள் அங்கே வரக்கூடாது அப்படின்னு எல்லாருமே பிரேமலதால இருந்து ஒட்டுமொத்த எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. சரி, இவரும் அதை எதுக்கு பேசிட்டு சொல்லிட்டு நீக்கி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் நீக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ எம்எல்ஏன்னா ஜோசியர் எம்எல்ஏ நிற்க கூடாதுன்னு ஏதாச்சும் சர்ச்சை இது இருக்கானே? சரிதான். நம்ம சட்டப்பேரவைகளை ஜோசியர்லாம் வர ஜோசியம் பார்த்து சட்டப்பேரவையில் உட்காந்து ஜோசியத்தை பற்றி பேசினா தானே தப்பு இல்லைங்களா? சட்டப்பேரவைக்குள்ள மத நம்பிக்கைகளை பற்றி பேசினா தானே தப்பு. ஆனால் சட்டப்பேரவை அவர் யாருங்க தலைவர் இருக்கார் இல்லையா, பேரவை தலைவர் சபாநாயகர், அவர் 3 பைபிள் வசனங்களை பேசித்தானே ஆரம்பிச்சார். அது தப்பு இல்லையா? இவராச்சும் வந்து சட்டப்பேரவைகளை ஜோசியத்தை பேசலை, ஜோசியர்ன்ற அடிப்படையில் வராரு, அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகிறவங்க 3 வசனத்தை சொல்லி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் சட்டப்பேரவைன்றப்ப அது தப்பு. அப்போ இது அரசியலாக்கப்படுதே தவிர பெருந்தன்மையா யாருமே இல்லைன்னா ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கல. ஆனா நானுமே உங்ககிட்ட கேட்கறேன், இப்ப அவர் ஜோசியரா இருக்காருல்ல, அவர் வந்து ஆயிருக்கலாமே, அதுக்கு எப்படி அந்த பொசிஷன் வரதுக்கு அவருக்கு தகுதியானவரான்னு தான் பார்க்கணும். அவ்வளவுதாங்க நான் சொல்றது. அது வந்து கவர்மெண்ட்ல போஸ்ட், இவருக்கு ஆலோசகர். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் முதலமைச்சர்களும் தனக்கு தெரிஞ்ச தனக்கு நம்பிக்கையான ஆலோசகர் வச்சுக்குவாங்க. நிறைய பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால இருந்தவங்க வச்சிருக்காங்க, அதுக்கு முன்னால இருந்தவங்க வச்சிருக்காங்க. சாணக்கியத்தனம் இல்லைங்க. இதை எதுக்கு பெருசாகிட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டாரு. சப்ஜெக்ட் இது இல்லை. ஒருவேளை நாளைக்கு இவருக்கு வேற ஏதாச்சும் பதவி கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்ற மாதிரி எம்பி கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த ஜோசிக்காரருக்கு இல்லையா? கொடுக்கலாமே சார், அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல. அதாவது ஜோசிங்கிறது கலை தானே. ஆமா. அப்போ பாடல்கள் பாடுறவர் கலர், நடிக்கிறவங்களாம் கலை தானே. அப்ப அதை ஒரு அசிங்கமான தொழிலை நம்ம பேசக்கூடாதுல்ல. அப்ப எல்லாமே கலைங்கிறப்ப இதையும் ஏன் கலையா ஏத்துக்க முடியல அப்படின்னா உங்களுக்குள்ள மனசுக்குள்ள வேற ஏதோ மைண்ட் செட்ல எல்லா அரசியல் பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தவிர கண்டிப்பாக விஜய்க்கு நல்ல ஆட்சி நடத்தலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா அதுக்கு பாதிப்பு இருக்குன்றதான் நான் சொல்றேன். ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் தான் சொல்றேன் நான். ஆட்சி கவிழ்க்கிற அளவு கூட பாதிப்பு ஏற்படுத்தும். நான் வந்து கவிழ்க்கணும்னு நான் சொல்லல, ஆனா கவிழ்ந்துருவோம்னு நான் ஆசை சந்தோஷமா சொல்லல. ஒருவேளை நல்லாட்சி நடத்தினா இந்த ஆட்சி கவுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நல்லாட்சி நடத்துறதாக இருந்தால் எந்த சைட்லாம் கவிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் அடைச்சு வச்சுக்கிறது அவருக்கு நல்லது, அவரை சுத்தி இருக்கவங்க நல்லது. அவ்வளவுதானே தவிர இது கவிழ்ந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பா அவரோட ஜாத்துல. கடைசி ஒரே ஒரு கேள்வி, இந்த ஜெயலலிதா அம்மால அந்த யாகம் யானையை கொடுக்கறது எது நடத்தினாலும் நடத்த முடியாதுங்க. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன யாகம் வளர்த்தாரு? அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கு. இல்லைன்னா விளையாட்டு புதின் என்ன பண்ணாரு, சைனாக்காரர் என்ன பண்ணா? நம்ம நம்பிக்கை, அவங்களுடைய நம்பிக்கையே நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. இப்ப இவரே வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்ல ஏதோ அரக்ஜாவோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரு, வசியமையை வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அது அவரோட நம்பிக்கை. ஏன் அது கண் திருஷ்டி மையா கூட இருக்கலாம் இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் கண் திருஷ்டி மட்டும் என்ன அறிவியல் பூர்வமானதா? அதுவும் அவங்க நம்பிக்கை, அதுக்குள்ள நம்ம குறை சொல்லவில்லை. ஆனா வந்து அதை அவர் என்ன எல்லாத்துக்கும் கண் திருஷ்டி நாளைக்கு எல்லாரும் அரகஜா வச்சுட்டு வரணும்னு சொல்லல, அது அவர் நம்புறாரு. அப்ப நீங்க நம்புறீங்கல்ல, நீங்க பெரியார் தான் சரியானவர்னு ஒரு குரூப் நம்புது இல்லைங்களா? அது அவருடைய கொள்கை சித்தாந்தம், ஐடியாலஜி. இது இவருடைய ஐடியாலஜி. இதை ஏன் நீங்க குறை சொல்றீங்க? சரிதான் இல்லைங்களா? அப்ப இது குறை சொல்றதுக்கு இல்லை, நல்லாட்சி நடத்தணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த நல்லாட்சி நடத்துறதுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை கொடுப்பாங்க. ஒருவேளை நல்லாட்சி நடத்தினாலும் பாதிப்பு வரும், கெட்டாட்சி நடத்தினாலும் பாதிப்பு வரும். அலர்ட்டா இருக்கணும். அவ்வளவுதான். மிக தெளிவான. நன்றி.